டெஸ்ட்டு கூட முடியல, படிக்கிறது கூட ரொம்ப அழுதுகிட்டே படுத்து ஆராதனை கூட தடை பண்ண வேணான்னு என் கணவர்கிட்ட சொல்ல வேணாம்னு நினச்சாலும் முடியல என்னால். ஒரு ஆட்டம் அழுவத்தை பார்த்து கூட ஃபோன் பண்ணி ஆரம்பிச்சிருச்சு. ஐயா கிட்ட சொல்கிறான்னு நான் சொன்னேன், ஐயா உடம்பு சரி, ஐயாவும் வர வைக்காதீங்க வேண்டாம், எப்படின்னா நம்ம ஜோம் பண்ணலாம், அவங்க ஜோம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டிலேருந்து போராட முடியல. அதனால் ஐயா கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு வந்தார், ஜோம் பண்ணார். இந்த மரண கட்டை உடைச்சது என் கண்ணால் நான் கண்டேன். மரணம் என் ஜீவனை போராடினதை நான் கண்ணால் பார்த்தேன், என் கண்ணால் நான் பார்த்துட்டே இருந்தேன். என் ஜீவன் பிரியுது, என்னை விட்டு பிரிந்து போகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிது, அது என் கண்ணால் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் போதகர் சபையார் எல்லாம் சேர்ந்து ஊக்கமாக ஜெபித்து என் ஜீவனை மீட்டு கொண்டு வந்து என் தேவ சமூகத்தில் நிற்க வச்ச தயவுக்காக ஆண்டவருக்கு கொடான ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுவேன். நைட்டு 2 மணிக்கு முடிப்பேன், அந்த கூட ஏன் சொல்லுவேன், ஆண்டவருக்கு மனதார நன்றி சொன்னேன். ஆண்டவரே, என் சபையார் மக்களுக்காக நான் நன்றியோடு சோதரிக்கிற ராஜா. இவ்வளோ நல்ல ஜனங்களுக்கு எங்களை கொடுத்தீங்களே, இவ்வளோ நல்ல சபை போதகர் எனக்கு இவ்வளோ மக்களை கொடுத்துருக்கீங்க, நன்றி. சொந்தம்லாம் தூரமாக நின்றுச்சு, ஆனால் சபையார் தான் ஊக்கத்தோடு ஜெபிச்சு என் ஜீவனை போராடி கொண்டு வந்து இந்த நாளையிலே தேவ சமூகத்தில் நிற்க வைத்த தயவுக்காக கொடான கூட நன்றி சொல்லுவேன். சாட்சியாக நன்றி.